இப்போ நீங்க வந்து ட்ரெடிஷ்னல் நாம வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர் சார். நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர். ஆனால் நம்ம அறிவியலுக்கும் உட்பட்டு தான் நம்ம இருக்கோம். ஆமாம், சார்ந்தான் இருக்கும். நம்ம ட்ரெடிஷ்னலாகவே இருந்தாலுமே கோயில் நம்ம சமயம் அந்த மாதிரி போனாலும் அறிவியல் சார்ந்து அறிவியலுக்கு உட்பட்டு தான் நம்ம இருக்கிறோம். அதான் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, அறிவியல் இருக்கும் பட்சத்தில் அங்கே இன்ஜினியரிங் ஃபேக்டர் இருக்குது. இன்ஜினியரிங் இருக்குது டெக்னிக்கல். ஒரு விஷயத்த மேலோட்டமாக பார்க்காத அது இன்டெப்த்தாக உள்ளே போயிட்டு அதனுடைய மூலக்கூறு வைஸ் எப்படி வந்து செயல்படுது, நம்ம இதனுடைய கண்டென்ட் என்ன. இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் இப்படி தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். நீங்கள் இப்படி தான் இருப்பீங்கன்னு அவருக்கு தெரியும். பழகி இருப்பீங்க. நான் எப்படி உங்களுக்கு தெரியாதா? தெரியாது இல்லை, அவர் சொன்னாதான் எனக்கு தெரியும். அந்த மாதிரி தான் ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள் இப்படி தான் செயல்படணும் அதை சொன்னாதான் தெரியும். இது வந்து ஒரு உயிரற்ற பொருள். ஒரு பொருளோ ஒரு விசையோ கண்ணுக்கு தெரியாதுல, ஒரு அழுத்தம் இருக்கு சார். இப்போ இந்த பில்டிங், இப்போ இதுக்கு ஒரு அழுத்தம் இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. என்ன சார்? இப்போ இந்த இடத்துக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறேன், அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. இப்போ இந்த பேப்பர் இங்கே இருக்குது, இங்கே இப்படி மூவ் ஆகுதுன்னா நான் ஒரு விசையை கொடுத்தா தான் மூவ் ஆகுது. இது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்போ இந்த விசைக்குன்னு ஒரு 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 அந்த அந்த விசைக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. எவ்வளோ வேகம், எவ்வளோ அதனால ஏற்பட்ட விளைவுகள் அந்த மாதிரி இருக்கு. இது மாதிரி சேர்ந்ததான் ஒரு இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ். இதுதான் வந்து நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்னு சொல்லி சில இந்த லோட்ஸு மற்ற விவகாரங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரெஸ். இதான் வந்து பேசிக்கில் வந்து ஆரம்பிக்குது சார். உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் அதை யாரும் தெரியுமா? உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டு ஏரியா அதெல்லாம் தெரியுங்களா? சரி, இப்போ சரி நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். அதில் எங்கே நம்மளுக்கு பே ஆஃப்ல வந்து நம்மளுக்கு இடையில வந்து நான் எவ்வளோ வேகமாக உங்களுக்கு கவர் பண்ணணும் ஒரு வேகமாக சால்வ் பண்ணுறேன். எங்கே வந்து நிற்குதோ அங்கே வந்து உங்களுக்கு எதாவது தேவையோ அதை மட்டும் நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். சார் கீழே 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 கேட்கப்பா. நான் இதில் இங்கிலீஷில் இருக்கு, நான் உங்களுக்கு தமிழில் சொல்லுவேன், தமிழ்ல சொல்கிறேன் பேசுகிறேன். வந்து ஸ்ட்ரெஸ் இதுதான் வந்து இன்ஜினியரிங் ஃபேக்டர் ஃபஸ்ட்டு. இப்போ இது எங்கே யூஸ் ஆகுதுன்னா நம்மளுக்கு நம்ம பில்டிங் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் கட்டுறோம், அங்கே அழுத்தம்ங்கிறது இருக்கா இல்லையா? ஆமாம். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இருக்கா? ஸ்ட்ரெஸ்னா மேலே மட்டும் தான் இருக்குதா? மேலே மட்டும் இல்லை, கீழே இருக்க அழுத்தம் எப்பவுமே வந்து எல்லா அழுத்தத்துக்கும் எல்லா விசைக்கும் எதிர் திசை உண்டு. இப்போ நீங்க பில்டிங் கட்டுறீங்க, இது ஆப்போசிட் எதிர்க்கிறதுனால தான் பில்டிங் நிற்குது. அது எதிர்க்கலன்னா உள்ள போயிடும். அப்போ ஒத்துக்கிறீங்களா? அப்போ வந்து ஆப்போசிட் விசை இருக்குன்றது ஒத்துக்கிறீங்களா? எதுக்குமே எல்லாத்துக்கும் உண்டு. சூப்பர். நம்ம பில்டிங் இது வந்து மன்றார் சார். இப்போ ஒரு பில்டிங் இருக்குது சார், காலம் போடுறோம் சார், காலம் போடுறோம். இது ஆப்போசிட்ல இதுக்கு வந்து விசை இல்லைன்னா இது என்ன ஆகும்? ஒருவேளை இது டைட்டா கூட இருக்கலாம், ரொம்ப அதோடைய அடர்த்தி அதிகமாக கூட இருக்கலாம். அந்த அடர்த்தி என்ன ஆகுது? இதை எதிர்க்குது, தாங்கி பிடிக்குது. அப்போ தாங்கி பிடிக்கலன்னா போயிடும். இதுதான் வந்து இந்த மாதிரியான நம்மளுக்கே தெரியாத சில டெக்னிக்கல் கான்செப்ட்லாம் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு காலம் இருக்குது, ஒரு பில்டிங் மேலே வந்து நீங்கள் ஒரு பொருள் வைக்கிறீங்க, மேலேருந்து மட்டும் தான் லோடு வருதுன்னா மேலேருந்து மட்டும் வரல, கீழே என்ன ஆகுது? லோடு ஆக்ட் ஆகுது. லோடு இருந்து வைட்டோ பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் இருக்கு, பேலன்ஸ் பண்ணுது. அது இல்லாமல் வெளியிருந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கு. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னா என்ன? வெளிப்பக்கம். இது பில்டிங்க்கு வெளிப்பக்கம் ஃபோர்ஸ் இருக்குது, காற்று. காற்று ஒரு இதுதானே. ஆனாப்பட்ட அவ்வளோ பெரிய கப்பலே என்ன ஆகுது? பாய்மரம் கட்டினா காற்று எதிர்த்து போகுது. காற்றுக்கும் ஃபோர்ஸ் இருக்குது. நம்மளுக்கு இவ்வளோ பெரிய மிகப்பெரிய பலத்தில் பலமா தெரியல. இப்போ புரியுது உங்களுக்கு? மிகப்பெரிய பலத்தில் பலமா தெரியல. இப்போ இதெல்லாம் நான் இப்படி தட்டுறேன், அது பெரிய பாதிப்பு இருக்குது. ஜேசி தட்டினா ஏன்னா அது பலம் அதிகம். அந்த மாதிரி இவ்வளோ பெரிய சவுத்துக்கு வெளியே காற்று அடிச்சுன்னா அதனுடைய பலம் நம்மளுக்கு போதுமானவே இல்லாததுனால நம்மளுக்கே தெரியாது. சரி, இப்போ நான் சொல்கிறேன் ஸ்ட்ரெஸ். இது உங்களுக்கு மேஜரா இது இல்லாத உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல இது இல்லாத வார்த்தை அட்லீஸ்ட் 10 வார்த்தையாச்சும் வரும். ஸ்ட்ரெஸ்ங்கிறது 10 வார்த்தை சொல்லுவோம். வாட் இஸ் மீன் பை ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஸ்ட்ரெஸ்ஸோட சிம்பிள்னா என்ன, அதை வச்சு ஒரே ஒரு கொஸ்டினை வச்சு கேட்க மாட்டாங்க. நம்மளுக்கு இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு
ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம வரும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை நம்ம கொஸ்டினாக பார்த்து நீங்கள் படிக்க பதிலா இது பற்றியான ஒரு சின்னதாக ஒரு அடக்கம், அடுத்த விஷயத்தை பற்றியான ஒரு சின்னதாக ஒரு அடக்கம், இந்த மாதிரி பார்த்துக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த கொஸ்டினும் எப்படி கேட்டாலும் உங்களால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பதில் சொல்ல முடியும். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வேற ஒன்றும் இல்லை சார். இதை நம்ம இந்த என்ன ஞாபகங்களா உங்களுக்கு எப்படா எதனா ஞாபகம் இல்லை சார் உங்களுக்கு? எல்லாம் பார்த்த மாதிரி இருக்குதா? இது இந்த மாதிரி சிம்பிள் எங்கன்னா எப்படி சொல்லுவோம்? இது பேர் சிக்மான்னு சொல்லுவோம். சிக்மா. இதுதான் இதோட டெக்னிக்கல் நம்ம சொல்றது. இது பேர் வந்து நம்ம சிக்மான்னு சொல்லுவோம். இதை சிக்மான்னு சொல்லுவோம். இப்போ என்னன்னா ஸ்ட்ரெஸ், இப்போ புரியுதா சார்? ஸ்ட்ரெஸ்னா இதோட சிம்பிள் சிக்மா, இதான் விஷயம். இது வந்து மேஜராக உங்களுக்கு என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ரெஸ் எழுதிட்டே கூட கட்டுவோம். சிம்பிளா சொல்லலாம், ஸ்ட்ரெஸ்னா என்னன்னா P by A. Pனா புல், புல்லுனா அழுத்தம். நம்மளுக்கு வந்து ஹோட்டல்ல போகும்போது புல் புஷ்னு எழுதி வச்சிருப்பாங்க. புஷ்னா இழுப்போம், புல்லுனா தள்ளுவோம். அப்போ உங்க Pங்கிறது என்னன்னா புல், புல் ஆர் லோடு, அழுத்தம். ஏங்கிறது ஏரியா, ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் நம்ம இப்போ சொல்லுவோம். இப்போ இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா ஒரு இது வந்து ஒரு ஏரியா, ஒரு பொருள். இது ஏரியா எப்படி சொல்றது தெரியுங்களா? அது குறிப்பிட்ட ரவுண்ட் பண்ணிக்கிற இடத்துல இதில் உங்களுக்கு இன்னும் இந்த சின்னதாக சொல்லிடலாம். இது நம்ம என்ன சொல்லுவோம்? கோடு, ஒரு லைன். சரி, இது முழுமை பண்ணணும்னா நாம க்ளோஸ் பண்ணணும். இப்போ இது பேர் என்ன? பாக்ஸ். இது வந்து ஏரியா, இதுதான் ஏரியா. இது ஒரு பகுதியை நம்ம குறிப்பிட முடியாது. இதை வந்து ஒரு பகுதியா அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? இப்போ பாக்ஸ் போட்டதுனால இது உள்ள போட்ட வட்டம் நம்மளால சொல்ல முடியும், இது வெளியே போட்ட வட்டம், இது உள்ள போட்ட வட்டம் நம்மளால குறிப்பிட முடியும். ஏன்னா நம்ம ஏரியா என்னன்றதை நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். இதுதான் ஏரியா அப்படின்னு சொல்லி. இப்போ இது என்ன தெரியுதா சார்? கியூப். அதாவது என்னன்னா இங்க பாருங்க, இது வந்து இது எத்தனை அடி இருக்கு? இந்த டைல்ஸ் ரெண்டு டைல்ஸ் எத்தனை அடி இருக்குன்னா 2 அடி. 2க்கு 2ன்னா அது ஏரியா, அதோடைய அகலத்தை சொல்றீங்க, அதோடைய ஏரியா கிராஸ் செக்ஷன் சொல்றீங்க. 2ன்னா இது எத்தனை அடி சொன்னது. இது 2க்கு 2ன்னா இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2. இந்த ஏரியாவா சொன்னீங்க நீங்க, இதெல்லாம் ஏரியான்னு சொல்றீங்க. இது வந்து ஒரு கியூப் சொல்லணும்னா எப்படி சொல்றது? இப்போ அந்த ரைட்ல ஒரு கியூப் இருக்கு பார்த்தீங்களா, இதான் பல்லல். லென்த், பிரெத், டெப்த், இது கரெக்டான பொருளா வந்துடும். ஒரு மாஸ்னா நிறை, ஒரு கனப்பொருள், அதுதான் வந்து கியூப். இப்போ நம்மளுக்கு ஏரியாங்கிறது ஒரு இதான் ஒரு ஏரியா. இது நம்ம ஒரு ஏரியாவை மென்ஷன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஏரியாக்குள்ள ஏரியா பண்ணிக்கலாம். இது ஒரு ஏரியா. இந்த ஏரியாவில் ஒரு வெளியே லோடு வந்து ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். வெளி லோடு இதுதான் ஏரியா, கரெக்டுங்களா? இது வெளி லோடுன்றது P. இந்த விசையினால ஏற்படுற எவ்வளவு தூரம் அந்த விசையினுடைய பாதிப்பு ஏற்படுதோ அதுதான் சிக்மா, அதான் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் அழுத்தங்கிறது அப்ப இங்க தானே அழுத்தம் இருக்குது. இல்லை நம்ம ப்ராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்போம். நம்ம இங்கே தான் அழுத்தது, அப்படி இங்கே அழுத்தம். புரியுதுங்களா சார்? இல்லை திரும்ப சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸி தான். ஸ்ட்ரெஸ் அப்படின்னு அழுத்தம்னா ஒரு இடத்துல நம்ம வந்து இது வந்து ஒரு ஏரியா, இது வந்து ஒரு பொருள். இந்த பொருளுக்கு நம்ம ஒரு விசையை கொடுக்குறோம். விசை P தானே விசை. இந்த விசையை கொடுக்குறோம். அந்த ஏரியாவில் எவ்வளோ தூரம் அதனால
எவ்வளோ ஏரியாவை அதெல்லாம் கவர் பண்ணி அந்த விசையை வந்து பாதிக்கப்படக்கூடியதோ அதுதான் ஸ்ட்ரெஸ். திரும்ப சொல்லலாமா? கரெக்ட் புரியுது. ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் சிக்மாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சிக்மா இல்லை, ஸ்ட்ரெஸ்ன்றது நம்ம சுருக்கி சொல்றது தான் சிக்மா. நம்ம ஸ்ட்ரெஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சுருக்கி நம்ம சிக்மான்னு சொல்லிக்கலாம். இது வந்து நம்ம சிக்மாவை வந்து நம்ம குறிப்பிடும் போது ஸ்ட்ரெஸ்னா இதுதான் சிக்மா, ஸ்ட்ரெஸ்னா சிக்மா, நான் ஸ்ட்ரெஸ்ன்னு ஏற்றுக்கலாம் சிக்மான்னு ஏற்றிக்கிறேன், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ அதான் சிக்மா. இப்போ அது வந்து எவ்வளோ ஏரியாவில் எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகுதோ அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ். புரியுதுங்களா? அடிச்சிடலாமா?